திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா செலிக்குவார்பட்டியில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மரை மாற்றி அமைக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மின்சார டிரான்ஸ்பார்மர் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் தெருவின் நடுப்பகுதியில் அமைந்திருப்பதை பார்க்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உயர் ரக மின் அழுத்தம் கொண்ட மின்சார வயர்கள் வீட்டின் மேல் பகுதியில் செல்வதால் ஆபத்தான நிலையில் வசித்து வருகிறார்கள் மக்கள். அந்த அவல நிலையை போக்க மின்சாரத்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் உடனே நடவடிக்கை எடுத்தால் பெரும் விபத்திலிருந்தோ பொதுமக்கள் அச்சத்திலிருந்தோ பாதுகாக்க முடியும் என பொதுமக்கள் நம்புகின்றனர். மக்கள் வசிக்கும் வீடுகளின் மேல் பகுதியில் உயர் ரக மின் வயர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதால் இப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். நிலக்கோட்டை நாங்கள் போய் இதில் மனு கொடுத்தோம். மனு கொடுத்தது பல மரம் கொடுத்ததுக்கு அவங்க கண்டுக்கிறவே இல்லை. வீடு முன்னாடி இருக்குது, மேலே போகுது, பிள்ளைகள்லாம் மின்னல் வட்டா பொறிச்சு தள்ளுது. நாங்கள் பயந்து இந்த இடத்துல நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பூரம் கூலி வேலை செஞ்சுதே நாங்கள் இந்த ஒரு சென்ட் இடத்த வாங்கி ஒரு எங்கள் அளவுக்கு வீட்டை கட்டி வச்சுருக்கோம். இப்போ லைன் மேலே போகுது, அவங்க என்னன்னு மூர்ச்சியே செய்ய மாட்டேன்றாங்க. எங்கள் மின்சாரத்தை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு எடுத்துது, நீங்கள் தான் வழிகாட்டணும். நாங்கள் கூடிய முறை போய் பார்த்தோம், அவங்க கண்டுக்கிற மாட்டுறாங்க, மாறாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு, நாங்கள் சில்காரப்பட்டி நாகம்மா என் பேர், இதை தொடர்ந்து இதை பார்த்து எங்கள் மேலே போகுது சார். அதுவாச்சு தமிழக அரசு இதை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இதை எடுத்து கொடுக்கணும். இருக்கு பிள்ளை குட்டிங்களை வந்து நிற்க முடியல, மின்னல் விடுது, ஆடுது, வயிறு ஆடுது. நாங்கள் கூடிய மட்டும் நாங்கள் சொல்லி பார்த்தோம், போய் மனு கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து கண்டுக்கிறவே இல்லை. தமிழக அரசு நீங்கள் தான் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இதை ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும். கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், முடியலை. வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கம் செவத்தை ஏற்றி விடுங்க, அப்போ தான் கண்ணு தருவோம், ஆஸ்பத்திரி சீட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கம்பி அர்த்தம்ல கட்டடம் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு. 1,00,000 எங்களுக்கு லாஸ்ட்டு. அப்போ எங்களுக்கு கொடுக்கல, ஒரு ரூம் போட்டு கொடுங்க கரண்ட் தனின்னு சொன்னாங்க அதிகாரி. வந்து பார்த்துட்டு மேலே நிமிந்து கூட பார்க்கல, போயிட்டாங்க. அது எங்களுக்கு லாஸ்ட்டு. எவ்வளவோ நாங்கள் கெஞ்சி பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நல்லா செய்யும்.